இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. நேற்று எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. மீண்டும் திமுக ஆட்சி அமையும், தொடர்ந்து 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. ஆனாலும் அதிமுக வெற்றி பெற்று கணவர் முதல்வராக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா முருகன் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். நேற்று எடப்பாடி பழனிசாமி மனைவி ராதா மகன் மிதுன் பழனி முருகன் கோயிலில் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மனைவி ராதா இன்று அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் சண்முகருக்கு நடந்த விஸ்வரூப தீபாராதனையையும் தரிசித்தார். விஸ்வரூப தரிசனத்தின் போது வேண்டிக் கொண்டால் எதிர்மறை சக்திகள் நீங்கும், தடைகள் விலகும், வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எக்ஸிட் போல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வந்தாலும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போதுதான் ரியல் ரிசல்ட் தெரியும். எடப்பாடி பழனிசாமி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கையுடன் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.